புத்தரின் கீதம் சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எரேமியாவின் புத்தகம் 51வது அதிகாரம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாகவும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மத்தியில் குடியிருந்தவர்களுக்கு விரோதமாகவும் அழிக்கும் காற்றை எழும்ப பண்ணி தூற்றுவாரை பாபிலோனுக்கு அனுப்புவேன். அவர்கள் அதை தூற்றி வெறுமையாக்கி போடுவார்கள். ஆபத்து நாளிலே அதற்கு விரோதமாய் சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். வில்லை நாணேற்றுகிறவனுக்கு விரோதமாகவும் தன் கவசத்தில் பெருமை பாராட்டுகிறவனுக்கு விரோதமாகவும் வில் வீரன் தன் வில்லை நாணேற்ற கடவன். அதன் வாலிபரை தப்ப விடாமல் அதன் சேனையை எல்லாம் சங்காரம் பண்ணுங்கள். குத்தி போடப்பட்டவர்கள் கல்தேயரின் தேசத்திலும் கொலை செய்யப்பட்டவர்கள் அதன் வீதிகளிலும் விழுவார்கள். அவர்கள் தேசம் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தும் யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவீங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழிவாங்கிற காலமாயிருக்கிறது. அவர் அதற்கு பதில் செலுத்துவார். பாபிலோன் கர்த்தருடைய கையிலுள்ள பொற்பாத்திரம். அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது. அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள். ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். பாபிலோன் சடுதியில் விழுந்து தகர்ந்தது. அதற்காக அலறுங்கள். அதன் நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள், ஒருவேளை குணமாகும். பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை. அதை விட்டுவிடுங்கள். நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக்கடவோம். அதன் ஆக்கினை வானம் மட்டும் ஏறி ஆகாய மண்டலங்கள் பரியந்தமிட்டினது. கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் செயலை சியோனில் விவரிப்போம் வாருங்கள். அம்புகளை துலக்குங்கள், கேடங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவி எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி. இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி. பாபிலோனின் மதில்கள் மேல் குடியேற்றுங்கள். காவலை பலப்படுத்துங்கள். ஜாமங்காக்கிறவர்களை நிறுத்துங்கள். பதிவிருப்பாரை வையுங்கள். ஆனாலும் கர்த்தர் எப்படி நினைத்தார் அப்படியே தாம் பாபிலோனின் குடிகளுக்கு விரோதமாக சொன்னதை செய்வார். திரளான தண்ணீர்களின் மேல் வாசம் பண்ணுகிறவளே, திரண்ட சம்பத்துடையவளே, உனக்கு முடிவும் உன் பொருளாசைக்கு ஒளிவும் வந்தது. மெய்யாகவே பச்சை கிளிகளைப் போல் திரளான மனுஷரால் உன்னை நிரம்ப பண்ணுவேன். அவர்கள் உன்மேல் ஆரவாரம் பண்ணுவார்கள் என்று சேனையில் கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டார். அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து வானத்தை தமது பேரறிவினால் விரித்தார். அவர் சத்தமிடுகையில் திரளான தண்ணீர் வானத்தில் உண்டாகிறது. அவர் பூமியின் எல்லைகளிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலையிலிருந்து ஏவி விடுகிறார். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமானார்கள். தட்டார் அனைவரும் சுரூபங்களாலே வெட்கி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் சுவாசமில்லை. அவைகள் மாயும் மகா எத்துமான கிரியுமாயிருக்கிறது. அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும். யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் அவைகளைப் போல் அல்ல, அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நீ எனக்கு தண்டாயுதம் அஸ்திராயுதமுமானவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன்.
உன்னை கொண்டு குதிரை வீரனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு இரதத்தையும் இரத வீரனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீயையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு கிழவனையும் இளைஞனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு வாலிபனையும் கன்னிகையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு மேய்ப்பனையும் அவனுடைய மந்தையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு உழவனையும் அவனுடைய உழவு காளைகளையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன். பாபிலோனுக்கும் கல்தேய தேசத்தின் சகல குடிகளுக்கும் அவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக சீயோனில் செய்த அவருடைய எல்லா பொல்லாப்புக்காகவும் பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ பூமியெல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை கண்மலைகளிலிருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மூளை கல்லுக்காகிலும் அஸ்திபார கல்லுக்காகிலும் ஒரு கல்லையும் உன்னிலிருந்து எடுக்க மாட்டார்கள். நீ என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கிற ஸ்தலமாவா என்று கர்த்தர் சொல்கிறார். தேசத்திலே கொடியேற்றுங்கள், ஜாதிகளுக்குள் எக்காலம் ஊதுங்கள், ஜாதிகளை அதற்கு விரோதமாக ஆயத்தப்படுத்துங்கள். ஆரராத், மின்னி, அஸ்கனாஸ் என்னும் ராஜ்யங்களை அதற்கு விரோதமாக வர கூப்பிடுங்கள். அதற்கு விரோதமாக தலக்கர்த்தனுக்கு பட்டங்கட்டுங்கள். சுனையுள்ள வெட்டுக்கிளிகள் போன்ற குதிரைகளை வர பண்ணுங்கள். மேதியா தேசத்தின் ராஜாக்களும் அதன் தலைவரும் அதன் சகல அதிகாரிகளும் அவரவருடைய ராஜ்ய பாரத்துக்கு கீழான சகல தேசத்தாருமாகிய ஜாதிகளை அதற்கு விரோதமாக ஆயத்தப்படுத்துங்கள். அப்பொழுது தேசம் அதிர்ந்து வேதனைப்படும். பாபிலோன் தேசத்தை குடியில்லாதபடி பாழாக்க பாபிலோனுக்கு விரோதமாக கர்த்தர் நினைத்தவைகள் நிலைக்கும். பாபிலோன் பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ணாமல் கோட்டைகளில் இருந்து விட்டார்கள். அவர்கள் பராக்கிரமம் அழிந்து பேடிகளானார்கள். அதன் வாசஸ்தலங்களை கொளுத்தி போட்டார்கள். அதன் தாழ்பால்கள் உடைக்கப்பட்டது. கடையாந்திர முனை துவக்கி அவனுடைய பட்டணம் பிடிபட்டதென்றும் துறை வழிகள் அகப்பட்டு போய் நாணல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதென்றும் யுத்த மனுஷர் கலங்கியிருக்கிறார்கள் என்றும் பாபிலோன் ராஜாவுக்கு அறிவிக்க அஞ்சற்காரன் மேல் அஞ்சற்காரனும் தூதன் மேல் தூதனும் ஓடுகிறான். பாபிலோன் குமாரத்தி மிதிக்கப்படும் களத்துக்கு சமானம். அதை போரடிக்கும் காலம் வந்தது. இன்னும் கொஞ்ச காலத்திலே அறுப்பு காலம் அதற்கு வரும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகத்நேசர் என்னை பட்சித்தான், என்னை கலங்கடித்தான், என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போனான். வலு சர்ப்பம் போல என்னை விழுங்கி என் சுவையுள்ள பதார்த்தங்களால் தன் வயிற்றை நிரப்பினான், என்னை துரத்தி விட்டான். எனக்கும் என் இனத்தாருக்கும் செய்த கொடுமையின் பழி பாபிலோன் மேல் வரக்கடவதென்று சியோனில் வாசமானவள் சொல்லுகிறாள். என் இரத்தப்புள்ளி கல்தேயர் தேசத்துக்கு குடிகளின் மேல் வர கடவதென்று எருசலேம் என்பவளும் சொல்லுகிறாள். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி அதன் கடலை ஓரளவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன். அப்பொழுது பாபிலோன் குடியில்லாத மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாபரமும் பாழும் ஈசல் போடுதலுக்கு இடமாய் போகும். ஏகமாய் அவர்கள் சிங்கங்களைப் போல கர்ஜித்து சிங்கக்குட்டிகளைப் போல சத்தமிடுவார்கள். அவர்கள் கழிக்கும் சமயத்திலே நான் அவர்கள் குடிக்கும் பானத்தை அவளுக்கு குடிக்க கொடுத்து அவர்கள் துள்ளத்தக்கதாக அவர்களை வெறியாக்குவேன். அதனால் அவர்கள் என்றென்றைக்கும் விழிக்காத நித்திரை அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் வெள்ளாட்டு கடாக்களைப் போலவும் அடிக்கப்பட இறங்கி போக பண்ணுவேன். சேசாக்கு இப்படியுண்டு. பூமி முழுவதும் புகழும் புகழ்ச்சியாகப்பட்டது எப்படி? ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் பிரமிப்பானது எப்படி?
சமுத்திரம் பாபிலோன் மேல் புரண்டு வந்தது. அதன் அலைகளின் திரட்சியினால் அது மூடப்பட்டது. அதன் பட்டணங்கள் பாழுமாய் வறட்சியும் வனாந்திரமான பூமியுமாய் ஒரு மனுஷனும் குடியேறாதும் ஒரு மனிதனும் கடவாதுமான நிலவுமாய் போயிற்று. நான் பாபிலோனில் இருக்கிற பேழை தண்டிப்பேன், அது விழுங்கினதை அதன் வாயிலிருந்து கக்க பண்ணுவேன். அதன் ஜாதிகளினே அதனிடத்திற்கு ஓடி வர மாட்டார்கள். பாபிலோன் மதிலும் விழும். என் ஜனங்களே, நீங்கள் அதன் நடுவிலிருந்து புறப்படுங்கள். கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்துக்கு தப்பும்படி அவனவன் தன் தன் ஆத்துமாவை ரட்சித்துக் கொள்ள கடவன். உங்கள் இருதயம் துவளாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். ஒரு வருஷத்திலே ஒரு செய்தி கேட்கப்பட்டு பின்பு மறு வருஷத்திலே வேறு செய்தி கேட்கப்படும். தேசத்திலே கொடுமை உண்டாகும். ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். ஆகையால் இதோ நான் பாபிலோனின் விக்கிரகங்களை தண்டிக்கும் நாட்கள் வரும். அப்பொழுது அதன் தேசம் எல்லாம் கலங்கும். அதில் கொலையுங்கிற யாவரும் அதன் நடுவில் விழுந்து கிடப்பார்கள். வானமும் பூமியும் அவைகளிலுள்ள யாவும் பாபிலோன் மேல் கம்பீரிக்கும். பால் கடிக்கிறவர்கள் அதற்கு வடக்கே இருந்து வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பாபிலோன் இஸ்ரவேலில் கொலையுண்டவர்களை விழப்பண்ணினது போல பாபிலோனிலும் சமஸ்த தேசங்களிலும் கொலை என்கிறவர்கள் விழுவார்கள். பட்டயத்துக்கு தப்பினவர்களே, தங்கி தெரியாமல் நடந்து வாருங்கள். தூரத்திலே கர்த்தரை நினையுங்கள். செருசலேம் உங்கள் ஞாபகத்தில் வரக்கடவுது. நிந்தை கேட்டதினால் வெட்கப்பட்டோம். கர்த்தருடைய ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலங்களின் மேல் அந்நியர் வந்ததினால் நாணம் நம்முடைய முகங்களை மூடிற்று. ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் அதன் விக்கிரங்களுக்கு விரோதமாய் விசாரிக்கும் நாட்கள் வரும். அப்பொழுது அதன் தேசமெங்கும் கொலை என்கிறவர்கள் கத்துவார்கள். பாபிலோன் வானபரியந்தம் ஏறினாலும் அது தன் பலமான அரணை உயர்த்தினாலும் அதை பாழாக்கிறவர்கள் என்னிடத்திலிருந்து வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பாபிலோனிலிருந்து கூக்குரலின் சத்தமும் கல்தேயர் தேசத்திலிருந்து மகா சங்காரமும் கேட்கப்படும். கர்த்தர் பாபிலோனை பாழாக்கி அதிலுள்ள பெரிய சத்தத்தை ஒழிய பண்ணுவார். அவருடைய அலைகள் திரளான தண்ணீர்களைப் போல இறையும். அவருடைய சத்தம் அமளியாயிருக்கும். பாபிலோனை பாழாக்கிறவன் அதன் மேல் வருகிறான். அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள். அவருடைய வில்லுகள் முறிந்து போகும். சரிகட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதில் அளிப்பார். அதன் பிரபுக்களையும் அதன் ஞானிகளையும் அதன் தலைவரையும் அதன் அதிகாரிகளையும் அதன் பராக்கிரமசாலிகளையும் விவரிக்க பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்றென்றைக்கும் விழிக்காத தூக்கமாய் தூங்கி விழுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தரினும் நாமமுள்ள ராஜா சொல்லுகிறார். பாபிலோனின் விஸ்தீரமான மதில்கள் முற்றிலும் தரையாக்கப்பட்டு அதன் உயரமான வாசல் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். அப்படியே ஜனங்கள் பிரயாசப்பட்டது விருதாவாகும். ஜாதிகள் வருத்தப்பட்டு சம்பாதித்தது அக்கினிக்கு இரையாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் மேல் வரும் எல்லா தீங்கையும், பாபிலோனுக்கு விரோதமாக எழுதப்பட்ட இந்த எல்லா வசனங்களையும் எரேமியா ஒரு புஸ்தகத்தில் எழுதினான். யூதாவின் ராஜாவாகிய செதேக்கியா ராஜ்யபாரம் பண்ணும் 4ஆம் வருஷத்திலே பாபிலோனுக்கு போன சமயத்தில் அவனோடே கூட போன மெசையாவின் மகனாகிய நேரியாவின் குமாரனும் சாந்த குணமுள்ள பிரபுவுமாகிய செராயாவுக்கு எரேமியா தீர்க்கதரிசி கற்பித்த வார்த்தை. எரேமியா செராயாவை நோக்கி, நீ பாபிலோனுக்கு வந்த பின்பு நீ இதை பார்த்து இந்த எல்லா வசனங்களையும் வாசித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தாவே, இந்த ஸ்தலத்திலே மனுஷனும் மிருகமுதலாய் தங்கி தரிக்காதபடிக்கு அது என்றைக்கும் பாழாய் கிடக்கும்படிக்கும் அதை அழித்து போடுவேன் என்று தேவரீர் அதை குறித்து உரைத்தீர் என்பதை நீ சொல்லி, நீ இந்த புஸ்தகத்தை வாசித்து தீர்ந்தபோது அதிலே ஒரு கல்லை கட்டி
அதை ஐப்பிராத்து நடுவில் எரிந்துவிட்டு, இப்படியே பாபிலோன் மூழ்கி போகும், நான் இதன் மேல் வரப்பண்ணும் தீங்கினால் எழுந்திருக்க மாட்டாமல் இளைத்து விழுவார்கள் என்றார் என்று சொல்வாயாக என்றான். எரேமியான் வசனங்கள் இவ்வளவோடே முடிந்தது. எரேமியான் புத்தகம் 52வது அதிகாரம். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்தான். அவன் 11 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அவனுடைய தாயின் பெயர் அமுத்தாள். அவள் லீப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தி. யோயாக்கீம் செய்தபடியெல்லாம் அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீரும் அளவும் அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுக்கத்நேசரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிராக பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்துக்கு ஆகாரம் இல்லாமற் போயிற்று. நகரத்தின் மதில் இடிக்கப்பட்டது. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்தில் ஓடி ராஜாவுடைய தோட்டத்தின் வழியே 2 மதில்களுக்கும் நடுவான வாசலால் நகரத்திலிருந்து புறப்பட்டு வயல்வெளியின் வழியே போய்விட்டார்கள். ஆனாலும் கல்தேயருடைய இராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமனான பூமியில் சிதேக்கியாவை கட்டினார்கள். அப்பொழுது அவனுடைய இராணுவத்தார் எல்லாரும் அவனை விட்டு சிதறி போயிருந்தார்கள். அவள் ராஜாவை பிடித்து அவனை ஆமாத் தேசத்தின் ஊராகிய ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசரிடத்துக்கு கொண்டு போனார்கள். அங்கே இவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தான். பின்பு பாபிலோன் ராஜா சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டினான். யூதாவின் பிரபுக்கள் எல்லாரையும் ரிப்லாவிலே வெட்டினான். சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 விலங்குகளை போடுவித்தான். பின்பு பாபிலோன் ராஜா அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் மரணமடையும் நாள் மட்டும் அவனை காவல் வீட்டில் அடைத்து வைத்தான். 5ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறவனாகிய காவர் சேனாதிபதியான நேபுசராதான் எருசலேமுக்கு வந்தான். அது நேபுகாத்நேச்சர் எனும் ராஜா பாபிலோனை அரசாளுகிற 19ஆம் வருஷமாயிருந்தது. அவன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையும் எருசலேமிலுள்ள எல்லா வீடுகளையும் ஒவ்வொரு பெரிய மனுஷனுடைய வீட்டையும் அக்கினியினால் சுட்டெரித்து போட்டான். காவர் சேனாதிபதியோடு இருந்த கல்தேயரின் இராணுவத்தாரெல்லாம் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். ஜனத்தில் ஏழையான சிலரையும் நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்து விட்டவர்களையும் மற்ற ஜனங்களையும் காவர் சேனாதிபதியாகிய நேபுசராதான் சிறைகளாக கொண்டு போனான். ஆனால் தேசத்தால் ஏழைகளான சிலரை காவர் சேனாதிபதியாகிய நேபுசராதான் திராட்சை தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் விட்டு வைத்தான். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த ஆதாரங்களையும் வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை எல்லாம் பாபிலோனுக்கு எடுத்து கொண்டு போனார்கள். செப்பு சட்டிகளையும் சாம்பல் எடுக்கும் கரண்டிகளையும் வெட்டுக்கத்திகளையும் கலங்களையும் களையங்களையும் ஆராதனைக்குரிய சகல வெண்கல பனிமுட்டுகளையும் எடுத்து கொண்டு போனார்கள். பசும் பொன்னும் சுத்த வெள்ளியமான கிண்ணங்களையும் தூப கலசங்களையும் கலங்களையும் சட்டிகளையும் விளக்கு தண்டுகளையும் களையங்களையும் கரகங்களையும் காவர் சேனாதிபதி எடுத்துக்கொண்டான்.
சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்து வைத்த 2 தூண்களும் ஒரு கடல் தொட்டியும் ஆதாரங்களின் கீழ் நின்ற 12 வெண்கல ரிஷபங்களும் ஆகிய இவைகளுக்குரிய வெண்கலத்துக்கு நிறை இல்லை. அந்த தூண்களோவெனில் ஒவ்வொரு தூண் 18 முழ உயரமாயிருந்தது. 12 முழ நூல் அதை சுற்றும். 4 விரற்கடை அதன் கணம் உள்ளே குழாயாயிருந்தது. அதன் மேல் வெண்கல குமிழ் இருந்தது. ஒரு குமிழின் உயரம் 5 முழம். குமிழிலே சுற்றிலும் பின்னலும் மாதுளம் பழங்களும் செய்திருந்தது. எல்லாம் வெண்கலமாயிருந்தது. அதற்கு சரியாய் மற்ற தூணுக்கும் மாதுளம் பழங்களும் செய்திருந்தது. 96 மாதுளம் பழங்கள் 4 திசைகளுக்கும் எதிராக செய்திருந்தது. கிமிழை சுற்றிலும் செய்திருந்த மாதுளம் பழங்கள் 100. காவர் சேனாதிபதி பிரதான ஆசாரியனாகிய செராயாவையும் 2ஆம் ஆசாரியனாகிய செப்பனியாவையும் வாசற்படியின் 3 காவற்காரரையும் பிடித்து கொண்டு போனான். நகரத்திலோவென்றால் அவன் யுத்த மனுஷரின் விசாரிப்புக்காரனாகிய பிரதானி ஒருவனையும் ராஜாவின் மந்திரிகளில் நகரத்தில் அகப்பட்ட 7 பேரையும் தேசத்தின் ஜனத்தை சேவகம் எழுதுகிற தலைமையான செம்பரதையும் தேசத்து ஜனத்திலே பட்டணத்தின் நடுவில் அகப்பட்ட 60 பேரையும் பிடித்து கொண்டு போனான். அவர்களை காவர் சேனாதிபதியாகிய நேபுசராதான் பிடித்து அவர்களை ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு கொண்டு போய்விட்டான். அப்பொழுது பாபிலோன் ராஜா ஆமாத் என்னும் தேசத்தின் பட்டணமாகிய ரிப்லாவிலே அவர்களை வெட்டி கொன்று போட்டான். இவ்விதமாக யூதர்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். நேபுக்கத்நேசர் சிறைபிடித்து போன ஜனங்களின் தொகை இவ்வளவென்றால் 7ஆம் வருஷத்தில் 3023 யூதரும் நேபுக்கத்நேசருடைய 18ஆம் வருஷத்தில் எருசலேமிலிருந்து 832 பேர்களும் கொண்டு போகப்பட்டார்கள். நேபுக்கத்நேசருடைய 23ஆம் வருஷத்தில் காவர் சேனாதிபதி ஆகிய நேபுசராதான் யூதரில் 745 பேர்களை சிறைபிடித்து கொண்டு போனான். ஆக 4600 பேர்களாம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினை சிறைச்சாலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோடு அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னுடைய பாபிலோனில் இருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்து அவனுடைய சிறையிருப்பு வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் தன் சமூகத்தில் நித்தம் போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய மரண நாள் பரியந்தமும் அவனுடைய செலவுக்காக பாபிலோன் ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது. வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய